அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சகல செல்வங்களையும் கிடைக்க வைக்கும் ஆவணி மாத முதல் சோமவார விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சோமவார விரதத்தை ஆவணி மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஆண் பெண்கள் இருவரும் கடைபிடிப்பது சிறப்பாகும். இந்த பூஜைக்கு மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம், பூமாலை, உதிரிப்பூக்கள், வெற்றிலைப்பாக்கு, ஊதுபத்தி, சாம்பிராணி, பஞ்சுத்திரி, நல்லெண்ணெய், கற்பூரம், வெல்லம், அடுத்ததாக மாவிளை, வாழைப்பழம், அரிசி, தேங்காய், தயிர், தேன், தீப்பெட்டி, பூநூல், வஸ்திரம், அட்சதை, பச்சரிசியுடன் கூடிய மஞ்சள் பொடி கலந்தது, பஞ்சாமிர்தம், திராட்சை, கல்கண்டு, சர்க்கரை கலந்த பசுவின் பால் ஆகியவற்றை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். முதலில் ராகு காலத்துக்கு முன்பே இந்த பூஜையை தொடங்க வேண்டும். விடியற் காலையிலோ விநாயகர் பூஜை செய்து சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து தேங்காயை உடைத்து கற்பூரம் காட்ட வேண்டும். கலசத்தில் தண்ணீர் பிடித்து அதில் நாணயம், மஞ்சள் பொடி கலந்து கலசத்துக்கு மேலே மாவிளை கொத்தை செருகி மையத்தில் மஞ்சள் தடவி தேங்காயை வைத்து சந்தன குணம் வைத்து, அதாவது சந்தன குங்குமம் வைத்து வழிபட வேண்டும். இவ்வாறு செய்து வழிபட்டு வாருங்கள். அடுத்ததாக பூஜையை தொடங்க வேண்டும். சாதம், நெய்ப்பருப்பு, பாயாசம், தேங்காய், வாழைப்பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். தொடர்ந்து சிவநாமங்களை சொல்லி பின்னர் தீபாராதனை, கற்பூர ஆர்த்தி காட்ட வேண்டும். பூஜை முடிந்த பின்னர் வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரனாக மனதில் நினைத்து சந்தனம், குங்குமம் அளித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு புதுவேட்டி, ரவிக்கை துணி, வெற்றிலைப்பாக்கு மற்றும் பழமுற்றுடன் தட்சணை ஆகியவற்றை தட்டை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அன்னமிட்டு அட்சதை அவர் கையில் கொடுத்து வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கி வர அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க பெறும். முக்கியமாக என்னவென்றால், சோமவாரம் என்பது திங்கட்கிழமையை குறிக்கும். அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்த தினமாகும். சோமம் என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படுகிறது. சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்ட போது நோய் குணமாக வேண்டி பாரம்போல் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார்கள். அவர் அருளால் நவகிரகங்களில் ஒருவரானார் நம் சந்திரன். அவர் பெயரால் சோமவாரம் திங்கட்கிழமை தோன்றியது. தன் பெயரால் தனது வாரத்தில் மக்கள் விரதம் இருக்க வேண்டும் என்றும் சந்திரன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டார். அதனால் சோமவாரம் என விரதம் ஏற்பட்டது. இந்த சோமவார விரதத்தை திங்கட்கிழமை என்று பயபக்தியுடன் கடைபிடிப்பது. சாம்ப பரமேஸ்வரரை பூஜை செய்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். வெகு தூரத்தில் உள்ளவர்கள் தங்கள் இருப்பிடத்தை நாடி வந்து சேர்வார்கள். முக்கியமாக இந்த விரதத்தை தொடங்க ஆவணி மாத சோமவாரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சோமவாரம் என்றால் ஆவணி மாதத்தை தொடங்கக்கூடிய எந்த திங்கட்கிழமையாக இருந்தாலும் இந்த விரதத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே பிரிவு இருக்காது. மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து சென்ற கணவன் ஓடோடி வந்து சேர்வான். இதற்கெல்லாம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னவென்றால், அனைத்திற்கும் செல்வம்தான் பிரச்சனை. அந்த செல்வத்தை வரவழைக்க ஒன்று சேர வைக்கும், அதாவது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அந்த செல்வத்தை வரவழைக்கக்கூடியதுதான் இந்த சோமவார விரதம். முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே பிரிவு இருக்காது. மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து சென்ற கணவன் ஓடோடி வந்து விடுவார். அந்த அளவிற்கு இந்த விரதம் மகத்துவம் வாய்ந்தது. திங்கட்கிழமை என்ற விரதத்தை மேற்கொண்டு சாம்ப பரமேஸ்வரரை பூஜை செய்தால் சகல செல்வங்களும் கிடைக்கும். 14 ஆண்டுகள் வரை இடையூறு இருக்காது. மாங்கல்ய தோஷம் ஏற்படாது. களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் அவசியம் இந்த திங்கட்கிழமை, ஆவணி மாத திங்கட்கிழமை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சோமவாரத்திற்கு மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆரியவர்தா நாட்டை சித்திரவர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவருடைய ஒரே மகள் சிந்தாமணி, அதாவது சீம சிந்தினி மகள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த மன்னன் சித்திரவர்மன்னன் சிறந்த ஜோதிடர்களை வரவழைத்து தனது மகளுக்கு ஜாதகம் எழுதும்படி உத்தரவிட்டார்கள். அந்த ஜோதிடர்கள் ஒருவர், மன்னா, உன் மகள் அழகில் லட்சுமி, கலைமகளில் கலைமகள், வீரத்திலும் தீரத்திலும் சிறந்து விளங்குவார். உலகமே போற்றி புகழும்படி கணவனுடன் பல காலம் சேர்ந்து வாழ்வார்கள் என்றார். ஆனால் இன்னொரு ஜோதிடர் முகமாட்டமாக இருந்ததை கவனித்த மன்னன் அவருடைய கருத்தையும் கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில் மன்னரை அதிர்ச்சியடை செய்தது. மன்னா, நான் சொல்வதற்கு வருத்தப்படக்கூடாது. உங்கள் மகள் திருமணமான சில நாட்களில் மாங்கல்ய பாக்கியத்தை இழப்பால். இது ஜாதக வாக்கு என்றார்கள். இதனை கேட்ட மன்னன் எல்லையில்லா வேதனை அடைந்தார். மகளை பார்க்கும் போதெல்லாம்
அவரை தூய்மை வாட்டி எடுத்தது. அதற்கு காலம் கடந்தது. மன்னரின் மகள் சீமந்தினிக்கு மணப்பருவம் வந்தது. அவளது தோழிகள் அவளுடைய ஜாதகத்தில் வரவிருக்கும் ஆபத்தை கூறினார். இளம் வயதில் கற்பனை சிறகுடன் வானில் இறக்கை கட்டி பறந்த சீமந்தினிக்கு கற்பனை கோட்டைகள் கலைந்தன. இருப்பினும் மன்னன் மகள் அல்லவா, மனதைரியம் விடவில்லை. மாமுனிவராகிய யாக்ஞவாகிய முனிவரின் மனைவி யாமத்தையரை நேரில் அடைந்து அவளை வணங்கி மனக்கவலையை தெரிவித்தார்கள். சிறந்த பதிவிரதையான மைத்ரேயி சீமந்தினியிடம், அம்மா கவலைப்படாதே, சோமவார விரதத்தை கடைப்பிடி, மழை போல் துன்பம் வந்தாலும் பனி போல் விலகி உங்களுக்கு நல்லது நடக்கும் என உபதேசித்தாள். சீமந்தினியும் முறையாக சோமவார விரதத்தை ஆவணி மாத திங்கட்கிழமையில் தொடங்கி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த விரதத்தை இருந்து வந்தார்கள். அதனால் சீமந்தினிக்கு நலன் பேரனும் இந்திரசேனன் மகனுமான சந்திரகந்தனுடன் திருமணம் நடந்தது. தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் நண்பர்களுடன் நதி நீராடச் சென்ற சந்திராங்கந்தன் தண்ணீரில் மூழ்கினான். எங்கு தேடியும் அவன் கிடைக்கவில்லை. ஆனால் மணலில் சற்றும் குலையாத சீமந்தினி ஆவணி மாத சோமவார விரதத்தை கடைபிடித்தார்கள். பரமேஸ்வரனையும் பார்வதி தேவி மனதார பிரார்த்தனை செய்தார்கள். அவள் விரதத்திற்கு பலன் விரைவிலேயே கண்டிப்பாக கிட்டியது. திடீரென ஒரு நாள் நீரில் மூழ்கிய அவனது கணவன் சந்திராங்கந்தன் திரும்பி வந்தான். தண்ணீர் மூழ்கிய அவனை சில நாகர்கள் அழைத்து போனதாகவும் சில நாள் அவர்களிடம் இருப்பிடத்தில் தங்க வைத்து உபசரணை செய்து சீமாந்தினி செய்யும் சோமவார விரதத்தை பற்றி கேட்டும் தெரிந்து கொண்டு மறுபடியும் தன்னை கொண்டு வந்து விட்டதாகவும் கூறினார்கள். பிரிந்தவன் கூடினாலும் கேட்க வேண்டுமா? சீமந்தினி ஆனந்த கண்ணீர் வடித்து கணவனோடு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த கோவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகில் உள்ள திங்களூர் என பாடல் பெற்ற தலம் இங்கு இருக்கிறது. இது சந்திரன் கோவில். இங்கு பெரியநாயகி சமேதா கைலாசநாதர் உள்ளார்கள். பௌர்ணமி அமாவாசை வரும் திங்கட்கிழமை அன்று அவரை வணங்கினால் கூடுதல் பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்கள் திங்கட்கிழமைகளில் வந்தால் அன்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடக ராசிக்காரர்கள் கட்டாயம் வணங்க வேண்டும். சந்திர தலத்தில் புஷ்பகர்ணி தீர்த்தம் உள்ளது. குஷ்டம் சித்தபரன்மையால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து நீராடி சந்திர பகவானை வணங்கினால் அங்கு நீங்கப்பெறும். இங்கு தினந்தோறும் காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 9 மணி வரையிலும் பூஜைகள் நடைபெறுகிறது. கோவிலுக்கு சென்று விட்டு வரும் வழியில் நுழைவாயிலில் துனாக்கோரசர் தண்ணீர் பந்தல் உள்ளது. இங்கு தண்ணீர் பருகி சென்றால் உத்தமம். தஞ்சையிலிருந்து திருவையாறு கும்பகோணம் சாலையில் திருவயிற்றியூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. வெண்ணிற மலர்கள் அர்ச்சனை, வெண்ணிற ஆடை, முத்து மாலை அணிந்து வழிபடுதல், பௌர்ணமி விரதம் இருத்தல், வெண்ணிற வஸ்திர தானம் செய்தல், அரிசி தானம் கொடுத்தால் இவற்றால் சந்திர கிரக தோஷம் நிவர்த்தியாகும் என கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.